ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 8 பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் 23. பிராயேன மேயம் ஹரிணே உருமாயினா வதக சம்ருதோ அனேன சமுத்ய தேன கிம் ஏவம் ப்ருவம்ஸ்து அப்ய பதத் கதாயுதோ நதன் நரசிம்ஹம் பிரதி தைத்ய குஞ்சர. வேர்ட் பை வேர்ட் மீனிங். பிராயேன அநேகமாக, மே என்னுடைய, அயம் இந்த, ஹரினா பரமபுருஷரால் உருமாயின பெரிய மாயாவி சக்தியுடைய வதம் ஸ்மிருத திட்டமிடப்பட்டுள்ளது. அனேன இதனால், சமுத்தியதேன முயற்சியினால், கிம் என்ன பயன், ஏவம் இவ்வாறு, புருவன் முணுமுணுத்து கொண்டு, தூ நிச்சயம், அப்யபத்ய தாக்கினான், கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு, நதன் உரக்க கர்ஜித்தபடி, நரசிம்ஹம் பாதி சிங்கம் பாதி மனித வடிவில் தோன்றிய பகவான், பிரதி நோக்கி, தைத்திய குஞ்சர யானை போலிருந்த இரண்யகசிபு. டிரான்ஸ்லேஷன். சிறந்த மாயாவி சக்தியுடைய பகவான் விஷ்ணு என்னை கொல்வதற்காக இவ்வாறு திட்டமிட்டுள்ளார். ஆனாலும் இத்தகைய முயற்சியால் என்ன பயன், என்னுடன் யாராலும் போரிட முடியாது என்று தனக்குள் முணுமுணுத்த இரண்யகசிபு இந்த எண்ணத்துடன் தன்னுடைய கதையை எடுத்துக்கொண்டு ஒரு யானை போல பகவானை தாக்கினான். பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். காட்டில் யானைகளுக்கும் சிங்கங்களுக்கும் சில சமயம் சண்டை நடப்பதுண்டு. இங்கு சிங்கத்தைப் போல பகவான் தோன்றினார். பகவானுக்கு அஞ்சாத இரண்யகசிபு ஒரு யானை போல அவரை தாக்கினான். பொதுவாக சிங்கம்தான் யானையை வெல்லும். ஆகவே இந்த ஸ்லோகத்திலுள்ள உவமை மிகவும் பொருத்தமாக உள்ளது. பதம் 24. அலக்ஷிதோ அக்னோ பதிதக பதங்கமோ யதா நரசிம்ஹௌஜசிசோ அசுரஸ்ததா ந தத் விசித்திரம் கலு சத்வதாமனி ஸ்வதேஜசா யோனோ புர அபிபத்தமம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். அலக்ஷித மறைந்து, அக்னவ் தீயில், பதித விழுந்த, பதங்கம ஒரு பூச்சி, யதா எப்படி, நரசிம்ஹ பகவான் நரசிம்மரின், ஓஜசி ஜோதியில், ச அவன், அசுர இரண்யகசிபு, ததா அப்போது, ந இல்லை, தத் அந்த, விசித்திரமான, கலு உண்மையில், ஸ்வதாமனி சுத்த சத்வ தூய நற்குண நிலையிலுள்ள பரமபுருஷரில், ஸ்வதேஜசா தமது ஜோதியினால், ய அவர் அந்த பகவான், து உண்மையில், புறா முன்பு, அபிபத் விளங்கிவிட்டார், தம ஜட சிருஷ்டியின் இருளை. டிரான்ஸ்லேஷன். எப்படி ஒரு சிறு பூச்சி பலவந்தமாக நெருப்பில் விழுந்து மறைந்து போகிறதோ அப்படியே பகவானை தாக்கிய இரண்யகசிபு அவரது பெருஞ்சோதியில் மறைந்து போனான். பகவான் எப்போதும் சுத்த சத்வ நிலையில் இருக்கிறார். எனவே இதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. முன்பு சிருஷ்டியின் போது பகவான் இருண்ட பிரபஞ்சத்தினுள் நுழைந்து தமது ஆன்மீக ஜோதியினால் அதை பிரகாசப்படுத்தினார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 8 பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் 23 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை முடிந்தது. பதம் 24 ஸ்ரீல பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.